Hey guys, நான் உங்க ஐடியாக்கா நம்ம சேனல்ல 20th வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல SIP ல மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். SIP ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலனா கண்டிப்பா பாத்துக்கோங்க. SIP உடைய ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இந்த டாப் 5 கம்பெனி தான் லாஸ்ட் 15 வருஷத்துல உங்களுக்கு 1 கோடிக்கு அபோவ் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பார்க்க போற கம்பெனி SBI உடைய ஸ்மால் கேப் ஃபண்ட். SBI பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் வேல்யூ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 25,000 கோடி. லாஸ்ட் 15 வருஷத்தோட ரிட்டர்ன் 1.27 crores. மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் 15 வருஷத்துக்கு. நிப்டினுடைய டாப் 250 பெஞ்ச் மார்க்ல இந்த SIP ஸ்மால் கேப் ஃபண்டும் ஒன்னு. ரெண்டாவதா பார்க்க போறது DSP ஸ்மால் கேப் ஃபண்ட். DSP பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் வேல்யூ ஸ்மால் கேப்ல 15,000 கோடி. கடைசி 15 வருஷத்தோடைய ரிட்டர்ன் 1.16 crores. மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் அடுத்த 15 வருஷத்துக்கு. மூணாவதா பார்க்க போறது நிப்பானோடைய ஸ்மால் கேப் ஃபண்ட். டோட்டல் நிப்பானோடைய கம்பெனி அசட் வேல்யூ ஸ்மால் கேப்ல 45,000 கோடி. நிப்பானோடைய கடைசி 15 வருஷத்தோடைய ரிட்டர்ன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 1.16 crores. அதுல பாத்தீங்க அப்படின்னா மாசம் 10,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்ததா பார்க்க போறது குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். குவாண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் 15 வருஷத்தோடைய ரிட்டர்ன் 1.25 crores. மாசம் 10,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சேம் இதுவும் நிப்டினுடைய 250 டாப் பெஞ்ச் மார்க்ல இதுவும் ஒன் ஆஃப் த லிஸ்டட் ஆயிருக்கு. இதனுடைய டோட்டல் கம்பெனி அசட் பாத்தீங்க அப்படின்னா 8,000 கோடி. நம்ம பிப்தா பார்க்க போறது கொடாக்னுடைய ஸ்மால் கேப் ஃபண்ட். கொடாக்க பொறுத்த வரைக்கும் டோட்டல் கம்பெனி அசட் 8,000 கோடி. கடந்த 15 வருஷத்தோடைய ரிட்டர்ன் மட்டும் 1.22 crores. மாசம் 10,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டா உங்களுடைய ரிஸ்க பொறுத்து தான். வித்தவுட் அனலைஸ் பண்ணாம நம்ம எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சோ தென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பெனி எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மினிமம் 15 இயர்ஸ் அந்த கம்பெனி மார்க்கெட்ல லைவா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அவங்களுடைய ரிட்டர்ன் கன்சிஸ்டன்ஸா இருக்கான்னு பாருங்க. அட்லீஸ்ட் மினிமம் 20 to 25% இயர்லி ரிட்டர்ன் கொடுக்கணும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல. அப்போதான் அந்த கம்பெனியினுடைய நீங்க லாங் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் வேல்யூ நீங்க செக் பண்ணும். அசட் வேல்யூ மினிமம் உங்களுக்கு 5,000 கோடிக்கு அபோவா இருந்தாதான் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு லாஸ் ஆகுது பர்சன்டேஜ் நீங்க போட்டதோட இது மினிமம் அமௌண்ட் பிளஸ் உங்களுக்கு 10 to 20% உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்கும். So hope this information will be helpful. For more video please stay connected with me. Happy life.